Morning, dear aspirants. Today's news. First news: Vijay wins floor test with 144 votes. AIADMK divided. So news என்னன்னா floor test. நம்பிக்கை தீர்மானம், நம்பிக்கை இல்லா தீர்மானம் வேற, நம்பிக்கை தீர்மானம் வேற. நம்பிக்கை தீர்மானம் அப்படிங்கிறத மெஜாரிட்டி 50+1 பாஸ் பண்ணணும். So Vijay needed all 118 MLAs, but he was supported by 144 MLAs. So he passed the floor test. அப்படின்னா இனிமே சிஎம் இவர் தான் until and unless he enjoys the majority. ரைட்டா? ஸோ இது நியூஸ். என்னென்ன பார்ட்டி சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா சிபிஐ, சிபிஐஎம், பிசிகே, ஐயுஎம்எல், 25 ரெபல் ஏஐஏடிஎம்கே எம்எல்ஏஸ் அண்ட் லோன் ஏஎம்எம்கே அமமுக எம்எல்ஏ. ஸோ இதுதான் இப்போ இருக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ். என்னன்னா ஏஐஏடிஎம்கேவோட லீடர் என்ன பண்ணியிருக்காங்க, ஜெனரல் செக்ரட்டரி வந்து அந்த 22 அகேன்ஸ்ட் ஓட் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா மூலமா நான் டெர்மினேட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தரா எப்படி நடக்க போகுதுங்கிறது போகும்போதுதான் தெரியும். ஸோ அட் திஸ் பாயிண்ட் வி ஹேவ் டு ரீட் அபவுட் வாட் இஸ் ஃப்ளோர் டெஸ்ட் அண்ட் த கான்ஸ்டிடியூஷனாலிட்டி பிஹைண்ட் தட் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஃபார் பிலிம்ஸ் ஆங்கிள். ஸோ ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர் சிஎம் வந்து மெஜாரிட்டி சப்போர்ட்டை என்ஜாய் பண்றாங்களா அப்படிங்கிற டெஸ்ட் பண்றதுங்கிறது தான் ஃப்ளோர் டெஸ்ட். ஸோ ஆக்சுவலா கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணல, பட் இட் வாஸ் கிவன் இன்டைரக்ட்லி இந்த ஆர்டிகல் 164 clause 2. என்னன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள்னா ஸோ தே ஹேவ் டு ப்ரூவ் த மெஜாரிட்டி 50+1 அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவா கொடுக்கறதுனால இன்டைரக்டா கொடுத்துருக்கிற ஆர்டிகல் 164 clause 2 அண்ட் ஆர்டிகல் 174 வந்து என்னன்னா கவர்னர் சம்மன் பண்ணுவார். கவர்னர் தான் அத்தாரிட்டி ஸ்டேட்ல ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் கரெக்டா ரன் ஆகுதான்னு பார்க்க வேண்டிய அத்தாரிட்டி யாருன்னா கவர்னர். ஸோ ஆர்டிகல் 174 வந்து ஸ்பெஷல் செஷன் கவர்னர் வந்து சம்மன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த ஸ்பெஷல் செஷன் சம்மன் பண்ணி தான் இப்போ ஃப்ளோர் டெஸ்ட் பாஸ் பண்ணிருக்காங்க. ஆர்டிகல் 163 கவர்னர் டைரக்ட் ஃப்ளோர் டெஸ்ட். ஆர்டிகல் 174 clause 2 வந்து Governor may send messages asking the assembly to determine the majority support. So governor டவுட் வந்தாலும் அதை பண்ண சொல்லலாம். அப்படி சொல்றது தான் ஆர்டிகல் 175 clause 2. So key Supreme Court judgments we have to read. First is SR Bommai versus Union of India 1994ல ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. என்னன்னா majority must be tested on the floor of the house and not decided subjectively by the governor. So இப்போ தனி பெருங்கட்சியா இதுக்கு ஒரு பார்ட்டி இருக்குன்னா கவர்னர் வந்து அனானிமஸா அந்த பார்ட்டியை வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஒருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணிட முடியாது. ஸோ ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தி அது கரெக்டா இருக்கான்னு பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஸோ கவர்னரோட டிஸ்கிரிப்ஷன்ல எந்த பார்ட்டியோட ஹெட்டையும் நம்ம சிஎம்ஆ உட்கார வைக்க கூடாது அப்படின்னு சொல்ற ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் which was given by SR Bommai versus Union of India. அண்ட் ஜெகடாம்பிகா பால் கேஸ் என்னன்னா இமிடியட் ஃப்ளோர் டெஸ்ட். ஸோ ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பார்ட்டியுமே கோ ஆன் ஹார்ஸ் ட்ரேடிங். ஸோ காசு கொடுத்து யாரையாவது வாங்குறது பார்ப்பாங்க. ஸோ எம்எல்ஏ வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லால வெளியே போகலாம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் அரைஸ் ஆகக்கூடாது. இமிடியட் ஃப்ளோர் டெஸ்ட் உடனே கொண்டு வரணும்னு சொல்றது ஜெகதாம்பிகா பால் கேஸ். அண்ட் சிவராஜ் சிங் சௌகான் கேஸ் வந்து கோர்ட் டைரக்டட் ஏ ஃப்ளோர் டெஸ்ட் இன் மத்திய பிரதேஷ் அசம்பிளி ஃபாலோயிங் பொலிட்டிக்கல் டிஃபெக்ஷன். ஸோ தொடர்ந்து கட்சி மாறிட்டே இருந்த சுச்சுவேஷன்ல இந்த சிவராஜ் சிங் சௌகான் கேஸ்ல ஃப்ளோர் டெஸ்ட்டை இமிடியட்டா பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்து செகண்ட் நியூஸ், கவர்மெண்ட் டபுள் டியூட்டி ஆன் இம்போர்ட் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டு அண்ட் சில்வர். ஸோ 2 days பேக் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசினது என்னன்னா அதிகப்படியான இம்போர்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ல நிறைய போயிட்டு இருக்கு அண்ட் ஃபாரெக்ஸ் டெபிசிட்லயும் இருக்கு. ஸோ வி ஹாவ் டு அட்ஜஸ்ட் தட். அதுக்காக என்ன பண்ணாருன்னா we have to reduce the spendings on import of gold and silver. So நம்மளோட ஃபாரெக்ஸ் மெயின்டைன் பண்றதுக்காக தான் 1991லயும் எக்கனாமிக் ரிஃபார்ம் நடந்துச்சு இல்லையா, அப்பவும் இதே இஷ்யூ தான். ஃபாரெக்ஸ் வந்து நம்மள்ட்ட இல்ல. ஃபாரெக்ஸ் ஏன் அப்படி வேணும் அப்படின்னா க்ரூட் ஆயில், மற்ற எந்த ரொம்ப அத்தியாவசியமானது க்ரூட் ஆயில், ரேர் எர்த் எலமெண்ட், கிரிட்டிக்கல் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரியான ரொம்ப அத்தியாவசிய தேவைக்காக யூஸ் பண்றதுக்காக ஃபாரெக்ஸ் நம்ம வச்சிருக்கோம். பட் இன் கல்ச்சுரல் ட்ரெண்ட் இந்தியன்ஸ் ஆர் பையிங் மோர் ஆஃப் கோல்ட் அண்ட் ஸோ இட் வில் கிரியேட் டிமாண்ட் ஃபார் கோல்டு. அப்போ என்ன ஆகுது, இந்த ஃபாரெக்ஸ் வந்து கோல்டு வாங்குறதுக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால இந்த டிமாண்டை கட் பண்ணணும். ஸோ பீப்புள் ஷுட் ரெடியூஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆன் பையிங் கோல்டு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கோல்டுக்கு அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா
கோல்டு மேலையும் சில்வர் மேலையும் டாக்ஸஸ் வந்து அதிகப்படுத்திருக்காங்க, டபுள் டாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு ரீட் அபவுட் த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் கோல்டு, எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ என்னன்னா பேசிக் கஸ்டம் டியூட்டி. கஸ்டம் டியூட்டினா ஃபாரின்ல இருந்து ஒரு பொருளை வாங்குறோம்னா அந்த கஸ்டம்ஸ் கிராஸ் பண்றாங்க இல்லையா, அந்த டியூட்டி 5% to 10%, அப்ப டபுளா இருக்கு. அடுத்து ஏஐடிசி அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான டெவலப்மெண்ட்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஸ் அப்படிங்கிறது ஒரு காரணத்தோட போடுறது. செஸ் சர்ச்சார்ஜ் வந்து காரணமே சொல்லாம போடுறது. ஓகேவா? அப்போ காரணத்தோட 1% இருந்த ஏஐடிசி இப்போ 5% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஐஜிஎஸ் இன்டெகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து 3% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காகனா நாட் டு ரெடியூஸ் த இம்போர்ட் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர். ஓகேவா? ஸோ ப்ரொடெக்ட் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். ரொம்ப இப்போ இந்த கோல்டு அண்ட் சில்வர் வாங்குறதுனால அத்தியாவசிய பொருளை வாங்க முடியாம போயிடும் இல்லையா? அப்போ அந்த அத்தியாவசிய பொருள் என்னென்னா க்ரூட் ஆயில், ஃபெர்டிலைசர், டிஃபென்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ், இது எல்லாத்தையும் வாங்குறதுக்காக தான் நம்ம இப்போ கோல்டு அண்ட் சில்வரை குறைக்கிறோம். ஓகேவா? எக்ஸ்போர்ட் புஷஸ். ஸோ இப்போ இதனால என்ன ஆகலாம்? ஸ்மக்லிங் அதிகரிக்க முடியும். ஏன்னா லீகல் வேல கோல்டு அதிகப்படியாக ரேட் ஆயிடுச்சுன்னா ஸ்மக்லிங் அதிகமாகலாம்னு சொல்றாங்க. ஸ்ட்ரக்சரல் டிமாண்ட் கிரியேட் ஆகலாம், பிரைஸ் இன்ஃபிளேஷன் ஆகலாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரிடிக்ட் பண்ற சிச்சுவேஷன். ஓகேவா? ஸோ வி ஹேவ் டு ரீட் அபவுட் பேசிக் கஸ்டம் டியூட்டி அப்படிங்கிறது. மெயின் இம்போர்ட் லெவி ஃபர்ஸ்ட் டோர் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டோர். ஃபர்ஸ்ட் ஒரு இம்போர்ட் பண்றோம், ஒரு கோல்டையோ சில்வர் இம்போர்ட் பண்றோம், ஃபர்ஸ்ட் டியூட்டி இதுதான் பேசிக் கஸ்டம் டியூட்டி. ஏஐடிசி அப்படிங்கிறது செஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் பட்ஜெட் 2021. அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஸ் 2021ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ்னா ஆக்சுவல் ரீசன் சொல்லாமலே டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றதா சர்சார்ஜ். சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ் அண்ட் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அண்ட் ஃபாரெக்ஸ் ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுக்கறதுக்காக தான் இப்போ. நெக்ஸ்ட் நியூஸ். Don't be self-centered. RTE, right to education, is for benefit of children, Supreme Court says in TET exam review case. So issue என்னன்னா, past two years back வந்து டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த டீச்சர்ஸுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லுச்சுன்னா, they have to get pass in TET exam within some time limit, or 2 to 3 years கொடுத்து அந்த 2 to 3 yearsல நீங்க பாஸ் ஆகல, you have to clear that exam or else you will be terminated அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆப்போசிட் பண்ண ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த ரிவ்யூ பெட்டிஷன்ல ஸோ இப்படி பண்ணா, ஸோ எங்களால வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா கிட்டத்தட்ட லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் வில் பி அஃபெக்டட் அப்படின்னு சொல்லி அந்த ரிவ்யூ பெட்டிஷன்ல டீச்சர்ஸ் தரப்புல கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதுக்கு கோர்ட் சொன்ன விஷயம் என்னன்னா, ஆர்டிஇ அப்படிங்கிறது ஆர்டிஇங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனுக்காக தான், டீச்சர்ஸ் வெல்ஃபேர் வந்து செகண்டரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு ரீட் அபவுட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஇ. ஓகேவா? ஸ்டேட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அந்த ஃபைல் பண்ணது. மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், கேரளா ஃபைல் ரிவ்யூ பெட்டிஷன். தமிழ்நாடு வாண்ட் ஆஃப் 4 lakh டீச்சர்ஸ், கிட்டத்தட்ட 4 லட்சம் டீச்சர்ஸ்க்கு மேல பாதிக்கப்பட முடியும் இருந்ததுனால. பெட்டிஷனல் ஆர்குமெண்ட் இந்த மாதிரி பண்ணா மேஜரான டீச்சர்ஸ் வந்து வேலை வாய்ப்பு இழக்கப்படும் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009? மேஜரான ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட், கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ். நாட் டு கிவ் த ஆர்டிகல் 21A ரைட் டு எஜுகேஷன், அதாவது மேண்டேட்டரியா 6 to 14 இயர்ஸ் ஆனவங்களுக்கு மேண்டேட்டரியா கொடுக்கணும்னு சொல்லி 21A அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட்ல 86th அமெண்ட்மெண்ட்ல 21A அப்படிங்கிற ஒரு ஆர்டிகலை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. சாரி, ஆர்டிகல் 45 வந்து இயர்லி சைல்ட்ஹுட் கேர் வித் சில்ட்ரன் பிலோ 6. ஆர்டிகல் 51AK இந்த டியூட்டிஸ்ல இந்த ஆர்டிகல் 45 வந்து டிபிஎஸ்பிலையும், ஆர்டிகல் 51A வந்து டியூட்டிஸ்லயும் வரும். ஸோ இன் ஆர்டர் டு கிவ் த பவர் டு வேரியஸ் ப்ரொவிஷன், மேஜர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் RTE: ஃப்ரீ எஜுகேஷன், நோ ஸ்கிரீனிங் ஆர் கேபிடேஷன். ஃப்ரீ எஜுகேஷன் 6 to 14 இயர்ஸ்க்கு, அதுதான் வந்து பிரைமரி கோல். அடுத்தது நோ ஸ்கிரீனிங், cannot conduct admission test, interview or demand capitation fee. ஸோ எந்த ஒரு இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல எந்த ஒரு டிமாண்டும் இல்லாம
எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணுன்றது தான் இந்த ப்ரொவிஷன். அடுத்து 25% வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ரிசர்வேஷன். இங்க பிரைவேட் செக்டார்ல இருந்தாலுமே 25% இடபிள்யூஎஸ்க்கு கொடுக்கணும் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத சொல்றதும் ஆர்டிஇ தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 25% இடபிள்யூஎஸ்க்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதோட என்ன காஸ்டோ அதை கவர்மெண்ட் வந்து திரும்பி கொடுத்துரும் அந்த ஸ்கூலுக்கு. ஓகேவா? டீச்சர்ஸ் டியூட்டிஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன், கம்ப்ளீட் கரிக்குலம், ரெகுலர் பேரண்ட் மீட்டிங்கு, இதெல்லாம் வந்து அதில் கொடுத்துக்க ப்ரொவிஷன்ஸ். இங்கே ஆர்டிஇல கொடுத்துக்க ப்ரொவிஷன். ரெகுலராக பேரண்ட்டை மீட் பண்ணணும், ப்ரைவேட் டியூஷன் வச்சிருக்க கூடாது. ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் ஒரு டீச்சராக இருக்காங்க அப்படின்னா ப்ரைவேட் டியூஷன் வச்சிருக்க கூடாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணி ப்ரைவேட்டாக டியூஷன் நம்ம வச்சு சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால ப்ரைவேட் டியூஷன் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது ஆர்டிஇல கொடுத்துருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த லாஸ்ட் நியூஸ், நிக்கோபார் இஸ் அப்போஸ் ப்ரொபோசல் ஃபார் 3 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். ஸோ விஷயம் என்னன்னா, இந்த கிரேட் நிக்கோபார் ஐலாண்டில் நிக்கோபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுறாங்க. அதை ஆப்போசிட் பண்ணி நிறையா ப்ரொட்டஸ்ட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, லிட்டில் நிக்கோபார், மென்சல் அண்ட் மிரோ ஐலாண்ட். ஸோ இந்த ஐலாண்ட்லாம் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரிஸா அத்தரைஸ் பண்றதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற ட்ரைபல்ஸ் கிட்ட சரியான பர்மிஷன் வாங்கல அப்படின்னு சொல்லி ட்ரைபல் கவுன்சில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மேப். இந்த மேப்ல இந்த மிரோ ஐலாண்ட், இந்த மென்சல் ஐலாண்ட் எல்லாம் சதர்ன்ல, அந்தமான் நிக்கோபார் இந்த சவுத்துல இருக்கும். இந்த சவுத்துல இருக்கிறது மேப்ல. நம்ம இந்த யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் மேப் ஓரியன்டெட்லாம் கேட்குறாங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்துக்கணும், டோட்டல் ஐலாண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். லார்ஜஸ்ட் ஐலாண்ட் கார் நிக்கோபார். ஓகேவா? ஸோ யூனியன் கவர்மெண்ட் சாங்சுரிஸ் இன் ஆர்டர் டு கன்சர்வ், என்னென்ன கன்சர்வ் பண்றதுன்னா, கோரல் காலனிஸ். இந்த இடத்துல இந்த கார் நிக்கோபார் ஐலாண்ட்ல இங்க இருக்கிற அதிகபட்சம் பவளப்பாறைகள் ரொம்ப பெஸ்ட். கோரல் ஐலாண்டை கன்சர்வ் பண்றதுக்கு லீதர் பேக் டர்ட்டில்ஸ், ஆமைகள், அந்த ஆமைகளை கன்சர்வ் பண்றதுக்கு சால்ட் வாட்டர் crocodiles, இது எல்லாமே இந்த இடத்துல அதிகம். ஓகேவா? அதை கன்சர்வ் பண்றதுக்காக தான் இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். என்னன்னா, ட்ரைபல் கவுன்சில்கிட்ட கரெக்டான பர்மிஷனோட இதை அப்ரூவ் பண்ணல. ஸோ இதை வந்து இந்த டைம்ல எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கிற அந்த நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கிற ஷாம்பன் ட்ரைப்ஸை ரிமூவ் பண்றதுக்காக, அந்த இடத்துல இருந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணக்குள்ள அவங்க வந்து ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. மறுபடியும் அடுத்தடுத்து ஒரு இஷ்யூ. ஓகேவா? ட்ரைபல் கவுன்சில் ஆஃப் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன்ல ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில், ட்ரைபல் கவுன்சில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஷெடியூல் 5ல அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த ஸ்டேட்ஸுக்கு மாதிரியும் மற்ற ஷெடியூல் ஏரியாவுக்கு ஒரு மாதிரியும் கொடுத்துருக்கோம். இதன் அடிப்படையில் நிக்கோபார் ஐலாண்டுக்கு, அந்தமான் நிக்கோபாருக்கு எஸ்டாப்ளிஷ் 1957ல ட்ரைபல் கவுன்சில் ஆஃப் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் ஒன்று கிரியேட் பண்றாங்க. அங்க இதுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஆக்ட், அந்த ஆக்ட் மூலமா கிரியேட் பண்ணதுதான் இந்த ட்ரைபல் கவுன்சில். இட்ஸ் நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இது ஆக்ட் மூலமா ரெடி பண்ணதுனால இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. இந்த ஸ்டாட்யூட்டரி பாடியோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா, ட்ரைபல் கேப்டன்ஸ், வில்லேஜ் ஹெட்மேன், அஸ் எ கம்யூனிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் சீஃப் கேப்டன். ஸோ இவங்கெல்லாம் இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியோட மெம்பர்ஸ். பர்பஸ் என்னன்னா, ப்ரொடெக்ட் ட்ரைபல் இன்ட்ரெஸ்ட், ப்ரிசர்வ் கஸ்டம்ஸ் அண்ட் கோஆர்டினேட் வித் த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ். ஏதாவது கவர்மெண்ட் பிளான் ஏதாச்சும் கொண்டு வராங்கன்னா அதை கோஆர்டினேட் பண்றது இவங்களோட வேலை. ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், தி ஹேவ் த அட்வைசரி ஃபங்க்ஷன். ஸோ எங்க ஏரியாவோட கல்ச்சர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்து எங்களுக்கு இவ்வளவு பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண முடியும். அட்வைசரி ஃபங்க்ஷன், கவர்மெண்ட் கோஆர்டினேஷன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. டிசாஸ்டர் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ 2004 சுனாமி வந்தப்போ இந்த கவுன்சில் வந்து பெரும் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான அட்வர்ஸ் சுச்சுவேஷன்லயும் அவங்களோட ஒர்க் இருக்கும். My question, industry experts warn that duty hike will encourage smuggling. Discuss the link between trade policy and the grey market activity in India. ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ் எழுதி போட்டோ எடுத்தாங்க, கண்டிப்பாக தெரிவித்துருவோம். தேங்க்யூ.